துதிக்கிறையா. இந்த ஆராதனையை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆயத்த ஜெபத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. நாளை தினத்துல போகிற ஊழியத்தை என் தகப்பன் நீங்க பொறுப்பெடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க. கால் மிதிக்கிற தேசங்களை நான் தருவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒரு கைப்பிடி மண்ணு இல்லாத போதே ஆபிரகாமுக்கு ஆண்டவரே தேசத்தையும் ஆண்டவரே மக்களையும் வாக்கு பண்ணினது போல ஆண்டவரே அப்பா, நாங்கள் தேசங்களை தேடி போகிறோம், ஆத்துமாக்களை தேடி போகிறோம். கர்த்தர் நீங்க தருவீராக. தொடர்ந்து உமது பிரசன்னமும் தயவும் எங்களோடு இருக்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறையா. இப்போது ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். பரிசுத்தர் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஐயா, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த மாசத்துல 3வது சனிக்கிழமை போகிற கிராம ஊழியத்துக்கு ஆயத்த ஜெபம் தான் இந்நாளில நம்ம கூடி இருக்கிறோம். இந்த ஆயத்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கவனிக்கலாம், இன்றைக்கு ஒவ்வொரு மாசமும் ஊழியக்காரர் என்ன செய்யணும், ஊழியக்காரர்கள் யாரு, ஊழியக்காரருடைய கடமை என்ன என்று சொல்லி இந்த ஆயத்த ஜெபத்துல நம்ம செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல பெண்களுக்கு 4 வேலை இருந்தது. 4 வேலை செய்தாங்க. அந்த 4 வேலையை குறித்து தான் இந்நாளில நம்ம தியானித்து இந்த ஆயத்த ஜெபத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். சரி, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. அதற்கு முன்பதாக பெண்களுடைய விசேஷங்களை குறித்து உங்களுக்கு சொல்றேன். வேதாகமம் முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா முழு வேதாகமத்திலையும் 2 பேரை கர்த்தனம்னா மன்னிக்கணும் 8 பேர் உயிர் தெழுந்தாங்க. எத்தனை பேரு? 8 பேர் உயிர் தெழுந்தாங்க. இதுல முதலாவது 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சாரிபாத்துடைய விதவனுடைய மகனை கர்த்தனவனை உயிரோடு எழுப்பினார். இது முதல் உயிர் தேர்தலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இது போல 8 பேரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இதுல 2 பெண்களை கர்த்தனவனை உயிரோடு எழுப்பினார். அது யார் என்று சொன்னா தொற்கால், 2வது எவீரின் மகள் 12 வயது உள்ள. கவனிக்கலாம், கர்த்தருடைய வேதத்தை ஆசரிப்பு கூடாரத்துல விலக்கி போதிக்கிற எவீரின் மகளை கர்த்தனவனை உயிரோடு எழுப்பினார். 8 பேர்ல எத்தனை பெண்களை உயிரோடு கர்த்தர் எழுப்புறாரு? 2 பேர். ஒருத்தர் தொற்கால், இன்னொருத்தர் எவீரின் மகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, கவனிக்கலாம், இதுல வேதத்துல எத்தனையோ சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒருவரை மாத்திரம் சீஷி என்று அழைக்கப்படுகிறது. அவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தபித்தாள். தொற்கால், தபித்தாள், இவங்க 2 பேரும் ஒரே ஆளுதான். இவங்களை சீஷி என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்துல 2 பெண்களுடைய பெயர்ல வேதாகமம் இருக்கிறது. வேதாகமத்துல 66 புத்தகம் குறித்து நேற்று கூட நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். எத்தனை புத்தகம் தான் இருக்கணும்? 80 புத்தகம் இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல 53 புத்தகம் இருக்கணும். 14 புத்தகம் தள்ளுபடி ஆனவனே 39 பழைய ஏற்பாட்டு புத்தகம் வந்ததுன்னு சொல்லி ஏன் தள்ளப்பட்டது என்பதற்கு ஒரு 5 காரணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, கவனிக்கலாம், இந்த 66 புத்தகத்துல 2 புத்தகம் பெண்கள் பெயருடைய புத்தகமா இருக்கும். ஒன்று ரூத்து, இன்னொன்று எஸ்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் பெண்களுடைய விசேஷங்களை குறித்து உங்களுக்கு சொல்லிக்கின்னு வரேன். 4வதாக தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல நீங்க 8ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமாய் காணப்பட்டது. இதுல விசேஷமா யாருடையது இருந்ததுன்னா மகதலா மரியாளுடைய ஊழியம் அதிகமாய் காணப்பட்டது. கொஞ்சம் வாசிக்க முடியுமா? பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி அவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். ஏரோதின் காரியக்காரனான எதுமா வாசிக்கிறீங்க? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம்
ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகி யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் தங்கள் ஆஸ்திகளால பெண்கள் என்ன பண்ணலாம், ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அவரோடு இருந்தாங்க. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க. சரி, போதும், கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல பெண்களுடைய ஊழியம் பங்களிப்பு. இதுல 7 பிசாசு பிடித்திருந்த மகதலேனா மரியாதை குறித்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். எல்லாம் வாலிபமான வயதுல 7 பிசாசு அவங்களை பிடித்திருந்தது. அந்த பிசாசின் அலகழிப்பு நிமித்தமாக தன் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு அலங்கோலமா தெருக்களிலே ரோடுகளில ஓடுவாங்க. அவங்க தாயார் தான் ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு போயிட்டு தான் பெண்ணை மறைத்து நம்ம பிடித்து கொண்டு வருவாங்க. இது போல 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்களாக இது நடந்து கொண்டு இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் அந்த 7 பிசாசை ஓட்டினார். கவனிக்கலாம். இந்த அலங்கோலமா இவங்க ஓடுகிறத பார்த்தோன்னு ஒரு சிலர் பரிதாபப்படுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இச்சையோடு பார்த்தவங்களும் இருந்தாங்க. கர்த்தர் இந்த 7 பிசாசை துரத்தி விடுதலை கொடுத்த பிற்பாடு இந்த 7 பிசாசு இருந்த நிமித்தமா இவங்களை திருமணம் செய்வதற்கு யாரும் முன் வரல. ஆக கர்த்தர் இவங்களை விடுதலை ஆக்கின உடனே தான் வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து ஆண்டோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் சாப்பிட்டா இவங்க சாப்பிடுவாங்க, ஆண்டவர் சிரிச்சா இவங்க சிரிப்பாங்க, ஆண்டவர் அழுதா கூட சேர்ந்து இவங்க அழுதாங்க. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் முதல்ல யாருக்கு இருந்ததுன்னா பெண்ணா இருக்கிற இந்த மகதலேனா மரியாளுக்கு நம்ம காணப்பட்டது. ஆமே. சரி, இப்போ நம்ம செய்திக்கு வந்துடலாம். பெண்களுடைய விசேஷங்களை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவது இதை பார்த்தோம். இதுல ஆசரிப்பு கூடாரத்துல பெண்களுக்கு முக்கியமான 4 வேலை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவது வேலை யாத்திராகமும் 35:29 கொஞ்சம் வாசிக்கலாமா? யாத்திராகமும் 35:29 கொஞ்சம் வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமா இருங்க. யாத்திராகமும் செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். கவனிக்கலாம். உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து மோசேவுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துல பெண்களுடைய 4 வேலைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிக்கலாம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் வராங்க. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து மோசேவுக்கு காண்பித்து இதுக்கு உண்டான காணிக்கையை இஸ்ரவேல் இடத்துல கேட்டு வாங்குங்கள் என்று சொன்ன உடனே இருதயத்துல ஞானமுள்ள ஸ்திரீ, உற்சாகமுள்ள ஸ்திரீ அவங்க கொண்டு வந்த காணிக்கை என்னவென்று 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்குது பாருங்க. முதலாவது காரியம், ஆசரிப்பு கூடாரத்துல பெண்களுடைய என்ன ஊழியமா இருந்ததுன்னா ஞானமுள்ள ஸ்திரியா இருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று எதை கொண்டு வந்தாங்க? காணிக்கையை கொண்டு வந்தாங்க. நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்றாளாம்? கட்டுகிறா. புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று சொன்னது போல ஞானம் உள்ளவங்க, புத்தி உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற ஸ்திரீகள் என்ன செய்வாங்கன்னா ஆலயம் கட்டுவதற்கு தேவையான, அதாவது காணிக்கை என்ன பண்ண கொண்டு வருவார்கள் என்று சொல்லி யாத்திராகமும் 35ல நம்ம பார்க்கிறோம். ஆமே. இருதயத்துல உற்சாகம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மூலமொழியில ஞானமுள்ள பெண்கள் என்று சொல்லப்பட்டது. ஞானமுள்ள பெண் எப்படி தான் வீட்டை கட்டி எழுப்புகிறாளோ அதே போல ஆசாரிப்பு கூடாரத்துடைய வரைபடத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? மோசேவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆக கர்த்தரை ஆராதிக்கிற ஆசாரிப்பின் கூடாரத்தை வேலைக்காக இருதயத்துல ஞானமுள்ள பெண்கள் அந்த ஆலயம் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான காணிக்கைகளை முதலாவது நபரை கொண்டு வரதை பார்க்கிறோம். என்னென்ன காணிக்கை கொண்டு வந்தாங்க பாருங்க. 4 பொருளை கொண்டு வராங்க. வாசிங்கம்மா. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள் பாருங்க. அஸ்தகடங்கள்னா வளையல்னு அர்த்தம். எதை கொண்டு வராங்க? அஸ்தகடங்கள், தங்கம். 2வது பாருங்க, காதணிகள் கம்பல், மோந்தரங்கள், ஆரங்கள் சொன்ன நெக்லஸ். அதாவது எதை கொண்டு வராங்கன்னா தங்கம்,
வெள்ளி, வெங்கலம், கவனிக்கலாம், பல வர்ண நூல்களை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க. 4 பொருள் சொன்னேன். ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்தகடங்கள், இது எதை குறிக்குது? வளையல். 2வது காதணிகள், 3வது மோந்திரங்கள், 4வது ஆரம் சொன்ன நெக்லிஸ். இத என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க. 38ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கொஞ்சம் வாசிக்கலாமா? இதையும் கொண்டு வராங்க பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே, பாருங்க, தர்ப்பணங்கள், வாசிங்கம்மா. தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதில் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். சரி, கவனிக்கலாம். தர்ப்பணங்கள் அப்படின்னா கவனிக்கலாம், இந்த தர்ப்பணங்களினால எதை செய்தாங்களாம்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான, அதாவது வெண்கல தொட்டிகள் என்ன பண்ண செய்தாங்க. அந்த தொட்டி எதுக்காகன்னா, ஆசாரிப்பம் பலி செலுத்தின பிற்பாடு தன் கை கால்களை சுத்திகரிக்கும்படியா ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன இருந்ததுன்னா வெளியில வெண்கல தொட்டி. இதுக்குதான் என்னன்னு சொல்லப்பட்டதுன்னா தர்ப்பணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த தர்ப்பணங்கள் என்பது அந்த நாட்கள்ல பெண்களும் சரி ஆண்களும் சரி முகம் பார்க்கிற கண்ணாடியாக பயன்படுத்தினாங்க. இப்போ பாதரசம் பூசப்பட்டு கண்ணாடியில நம்ம முகத்தை என்ன பண்ண பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல வெண்கலத்தால செய்யப்பட்டு, அதாவது ஒரு தகுட நல்லா பாலிஷ் பண்ணாங்கன்னா அதுல தங்கள் முகங்களை என்ன பண்ண பார்ப்பாங்க. அதுக்குதான் என்ன பெயர் வந்ததுன்னா தர்ப்பணங்கள் என்று பெயர் வந்தது. அந்த நாட்கள்ல அந்த தர்ப்பணங்களை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்துல கொடுக்கறாங்க. அது எது? வெள்ளி. அதை என்ன பண்ணாங்கன்னா ஒன்று சேர்த்து அதை உருக்கி எதை செய்யறாங்க? வெண்கல தொட்டியை செய்யறாங்க. தேவ பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துல செய்த வேலையில முதலாவது காரியம், தங்களையே பெண்கள் நம்ம அர்ப்பணித்தாங்க. ஞானமுள்ள பெண்கள், நாங்க முகம் பார்த்து அழகு சிங்கரித்துக் கொள்கிற இந்த காரியங்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும், தேவனை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நம்மன்னா செய்தாங்க. ஆண்டவர் பார்த்துனுக்கிறார். நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் நான் பவுடர் போட்டது இல்லைங்க. கர்த்தர் பார்த்துனுக்கிறார். நம்முடைய அழகு கர்த்தர் தான். கவனிக்கலாம். அந்த வீணான காரியங்களுக்கு அது உங்க விருப்பம். அது செலவுறீங்களோ பண்றீங்களோ, அதுக்குன்னு மெனக்கட்டி செலவு பண்ண இருக்காதுன்ற புரியுதுங்களா சொல்றது? கர்த்தருடைய காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. 10 ரூபாய் வருது, அதுல 1 ரூபாய் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அப்பதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் விரிவாக்கப்படும். இந்த காரியத்துல பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஞானம், இருதயத்துல ஞானம் உள்ளவங்க எதை கொண்டு வராங்க? அஸ்தகடங்கங்கள், காதணிகள், மோந்திரங்கள், ஆரங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. அது மாத்திரமல்ல, பெண்கள் வெண்கல தர்ப்பணங்கள் என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. முகம் பார்க்கிற அந்த தர்ப்பணங்கள், அது எங்களுக்கு அதுக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி தன்னை வெறுத்து தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தை பெண்கள் என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களுடைய வேலைகளை அலங்கரிப்பு குறைத்து கொண்டு கர்த்தருக்கென்று நம்ம செயல்பட்டாங்க. ஆமே. சரி, இரண்டாவது காரியம் யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் ரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தாங்க. எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும். சரி, போதும், கவனிக்கலாம். 2வது, பெண்கள் தங்கள் திறமைகளை கொடுத்தாங்க. முதல்ல எதை கொடுத்தாங்க? காணிக்க. தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற தர்ப்பணங்கள் கூட தேவையில்லை. முகம் பார்க்கிற அந்த தர்ப்பணங்கள் கூட தேவையில்லை, எங்களுக்கு பொண்ணு ஆபரணங்கள் கூட தேவையில்லை, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தங்கள் காணிக்கைகளை என்ன பண்ண கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2வது, தங்கள் திறமைகளை, தாளந்துகளை என்ன பண்ண கொடுத்தாங்க. பாருங்க, 4 நூல் தேவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. இளநூலு, ரத்தாம்பர நூலு, சிவப்பு நூலு, மெல்லிய பஞ்சு நூலு. இவைகளினால
பெண்கள் நம்ம திரித்து வெள்ளாட்டு மயிரினால திரித்து இதை என்ன பண்ணாங்கன்னா எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ஆசானுடைய உடைக்காக பயன்படுத்தினாங்க. இந்த 4 பொருளை கொண்டு வந்தாங்களே, இந்த 4 நூல்களை கொண்டு வந்தாங்களே, என்ன நூல் சொல்லுங்க? இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், அப்புறம் என்னது வெள்ளாட்டு மயிரையும் அதாவது திரித்தார்கள் என்று இருக்குது இல்லையா? இந்த 5 கொண்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பெண்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்களுடைய திறமையை பாருங்க. என்ன செய்யறாங்கன்னா ஆசானுடைய உடையை செய்யறாங்க. 2வது தேவாலயத்துடைய திரைச்சலை இருக்குது தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துல திரைச்சலைக்குள்ள எது இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு மேல இருந்து கீழ் வரைக்கும் எது கிழிஞ்சது? அத திரைச்சலை கிழிந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற துணி, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பாங்க. அதை சுற்றிலும் 8 அடி உயரம் உள்ள காம்பவுண்ட் சுவர் மாதிரி என்ன பண்ணாங்க, துணினாலேயே என்ன பண்ணா சுற்று சுவரை இந்த துணினாலேயே என்ன பண்ணா இந்த சியாமன பந்தல் மாதிரி என்ன பண்ண அமைச்சாங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே தெரியக்கூடாது, வெளியே இருக்கிறவங்க உள்ள தெரியக்கூடாது என்பதற்காக அதை என்ன பண்ண ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண அமைச்சாங்க. இந்த ஆசானுடைய உடையும் சரி, திரைச்சிலையும் சரி, சுற்றி அமைக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு சுவரம் சரி, இந்த வேலைக்கெல்லாம் யாரு அதெல்லாம் செஞ்சது? பெண்கள். தங்கள் கொடுக்கப்பட்ட தாளந்த தேவனுக்கென்று பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேலை பெண்கள் என்ன செய்தாங்கன்னா தங்களுடைய காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. தங்களை வருத்தி தங்கள் ஆடம்பரங்கள்லாம் வெறுத்து கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை கொண்டு வந்தாங்க. 2வது தேவ பிள்ளைகளே, பெண்கள் தங்கள் திறமைகளை தங்கள் தாளந்துகளை என்ன பண்ணா கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ, சிலருக்கு நல்லா சமைக்க தெரியும், கர்த்தருடைய ஆலயத்துல என்ன பண்ணலாம், விசேஷ நாட்கள்ல கிறிஸ்துமஸ் பிற்பாடு ஊழியத்தின் போற நாட்கள்ல இந்த வேலைகள் எல்லாம் என்ன பண்ணலாம் செய்யலாம். இல்ல பெண்களுக்குன்னு என்ன தாளந்துகள் என்ன திறமைகள் இருக்கிறதோ அதை கர்த்தருடைய ஆலயத்துல செய்யணும். எல்லாம் தெரியும், நம்ம ஏன் செய்யறதுன்னு வேடிக்கை பார்த்துன்னு போவாங்க. கர்த்தர் அவங்களாம் கிட்ட சேர்க்கவே மாட்டாருங்க. உன் திறமை உன் தாளந்து கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமே. அல்லேலூயா. சரி, 3வது பாருங்க, அவங்களுடைய வேலை என்ன பாருங்க. தேவ பிள்ளைகளை, ஆசாரிப்பு கூடாரத்துல பலி பொருளை எரிப்பதற்கு தேவையான விறகுகள் என்ன பண்ண கொண்டு வருவாங்க. இந்த விறகுகள்லாம் யார் கொண்டு வர்றது? பெண்கள். பெண்கள் தான் கொண்டு வருவாங்க. இது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல வெளியே கூடுகிற பெண்கள் இடத்துல ஓப்பினி பினகாஸ் என்ன பண்ணாங்களாம், பாவம் செய்தாங்க என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 3வது முதல் காரியம் தங்களை அர்ப்பணித்து காணிக்க கொண்டு வந்தாங்க. 2வது காரியம் தங்கள் தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தினாங்க. அது ஆசாரனுக்கும் திரைச்சலைகளுக்கும் சுற்று மறைவிடங்களுக்கும் என்ன பண்ணுச்சு, பாதுகாப்பாக காணப்பட்டது. அப்போ தாளந்த பயன்படுத்தினா எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. எவ்வளவு காரியம் ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய ஆலயத்துல நடக்குது பாருங்க. 3வது தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். பலி பொருளை எரிப்பதற்கு தூரத்துல காடுகள்ல போயிட்டு மரங்களை விறகுகளை என்ன பண்ணா, நீங்க சாரி பார்த்து விதவை கூட குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 விறகு பொறுக்கிறாங்க. எதுக்கு? நாங்க அடையை சுட்டு நானும் என் பிள்ளை என்ன பண்ண போறோம், வாய போறாங்க, சாக போறான்னாங்க. அதுல ஒரு அடையை கொண்டு வாமான்னாரு. கொண்டு வந்தாங்க எலியாவுக்கு. பஞ்சகாலம் தீர வரைக்கும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அதே போல தெய்வ பிள்ளைகளை, இவங்க விறகுகளை காடுகள்ல போயிட்டு நல்ல விறகுகளை பொறிக்க பலி பொருளை எரிப்பதற்காக நம்ம கொண்டு வருவாங்க. இப்ப 3வது காரியம், இவங்க தகன பலிக்காக எதை கொண்டு வராங்கன்னா விறகுகளை கொண்டு வந்தாங்க. இதுவும் இவங்க சர்வாங்க தகன பலிகளுக்கு பெண்கள் நம்மனா தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆசாரம் அந்த நிலையில இல்ல, ஓப்பனி பினகாஸ். அதனால கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது, அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் நம்மனா அடிக்கிறார். சரி, அது இருக்கட்டும். 3வது காரியம் தேவ பிள்ளைகளை, பெண்கள் வேலை செய்யறது. நீங்க 2 தீமோத்தேயுல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா யாருக்கு சபையில வேலை கொடுக்கணும், யாரை சபையில சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்லும் போது, ஒரே புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டவளும் நற்சாட்சி பெற்றவளும் இருக்குதுங்களா? இப்பேற்பட்டவங்களுக்கு என்ன பண்ணு, ஆலயத்துல என்ன பண்ணு, பணியை கொடு என்று கர்த்தர் தீமோத்தேயுக்கு
அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ண சொல்லுகிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தங்களை சர்வாங்க தகன பலியிட்டவங்க எந்த சூழ்நிலையும் எல்லா இடத்திலும் தம் பரிசுத்தத்தை என்ன பண்ண காத்துக்குன்னு இருக்கிறவர்களுக்கு தான் ஆசாரிப்பு கூடாத கர்த்தர் என்ன பண்ண வேலையை கொடுக்குறாங்க. அவங்க 3வது காரியம், அவங்கள என்ன பண்ணாங்க, தகனிச்சாங்க. சர்வாங்க தகன பலின்னா முழுவதுமா எரிக்கப்படுது. அதுல இருந்து ஒரு இறைச்சியோ ஒரு பொருளையோ அந்த பலி பொருள்ல இருந்து எடுக்கவே மாட்டாங்க. அது முழுவதுமா அர்ப்பணிக்கப்பட்டது. அப்ப முழுவதுமா அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களாக என்ன பண்ணா ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை செய்தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா சொல்றது? சரி, 4வது வேலை பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீரையும் கொண்டு வந்தாங்க. தண்ணீர் எதுக்காகன்னா, அந்த வெங்கல தர்ப்பணத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னேன், முகம் பார்க்கிற அந்த வெங்கல தகடுல எதை பார்த்தாங்க, முகம் பார்த்தாங்க. அதுக்கு பேர் தான் தர்ப்பணங்கள். கவனிக்கலாம், வெங்கலத்துல முகத்தை பார்ப்பாங்க. அது அந்த நாட்கள்ல கண்ணாடி போல நம்ம நல்லா தெளிவா தெரிஞ்சுது. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை, இந்த இந்த தர்ப்பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெளியெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்க. இதை உருக்கிதான் ஆசாரிங்க எதை செஞ்சாங்க, வெங்கல தொட்டியை செஞ்சாங்க. இந்த வெங்கல தொட்டி எதுக்காகன்னா, பலி செலுத்தப்பட்ட ஆசாரியன் தன் கை கால்களை என்ன பண்ண சுத்திகரிப்பதற்காக. ஆமே. அப்ப 4வது காரியம், தேவ பிள்ளைகளை சுத்திகரிப்புகளுக்காக எதை கொண்டு வராங்க, தண்ணீரை என்ன பண்ண கொண்டு வராங்க. இந்த தண்ணீர் தேவனுடைய வார்த்தைக்கும் பேசலாம், அபிஷேகத்துக்கும் பேசலாம், கவனிங்க ஆசீர்வாதத்துக்கும் பேசலாம். அதனால பெண்கள் ஆசாரிப்பு கூடத்துல 4வது வேலையாக என்னவா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதமா இருந்தாங்க. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பெண்களும் ஆலயத்தை தூக்கி பிடிக்கிற சாட்சியா இருக்கிற கர்த்தரை உயர்த்துகிற பெண்களா என்ன பண்ணா ஆசீர்வாதமான பெண்களா இருக்கணும். இந்த வேலை யார் செஞ்சது? பெண்கள் செய்யறாங்க. ஆமே. அல்லேலூயா. 4வது தண்ணீர் என்பது ஆசீர்வாதம். சபைக்கு வருகிற பெண்கள், ஸ்திரீகள், சகோதரியா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், இவங்க எப்படி இருக்கணும்னா என்னவா இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க நிமித்தம் சாட்சியா இருக்கணும். அவங்களால கர்த்தருடைய நாம என்ன பண்ணணும், மகிமை பண்ணணும். ஏசப்பா பார்த்து சொல்றாங்க, உண்மை தேடி உன் தாயும் உன் சகோதரன் வந்திருக்கிறாங்க. யார் என் தாய், யார் என் சகோதரன்? இந்த வேதத்தின்படி நடக்கிற அவர்களே எனக்கு தாயும் சகோதரியுமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்போ வேத வசனம் வார்த்தைய, வேத வசனம்னா சின்ன என்னன்னு சொல்லப்படுதுன்னா வார்த்தைன்னு சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியான தண்ணீர் என்று சொல்லப்பட்டு இருக்குது, வார்த்தையும் தண்ணீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பெண்கள் என்னவா இருக்குன்னா சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஆமே. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்துல பெண்கள் செய்த வேலை என்னன்னா, 1வது வேலை சொல்லுங்க, காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஞானமுள்ள பெண்கள் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவையான காணிக்கைகளை என்ன பண்ண கொண்டு வந்தாங்க. கவனிக்கலாம், தங்கள் என்ன பண்ண அர்ப்பணித்தாங்கள் என்று சொல்லி பார்த்தோம். 2வது தங்கள் தாளந்துகள் என்ன பண்ண கொடுத்தாங்க. அந்த தாளந்து நிமித்தமா ஆசானுக்கு உடையும் ஆச்சு, திரைச்சலையும் ஆச்சு, சுற்று பாதுகாப்பு சுவரை என்ன பண்ண அமைக்கிறதுக்கு வழியும் காணப்பட்டது. 3வது தேவ பிள்ளைகளை எதை கொண்டு வந்தாங்க, தட்டாதீங்கம்மா, கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. 3வது காரியம், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பலி பொருளை எரிப்பதற்கு தேவையான விரைகளை கொண்டு வந்தாங்க. தாங்கள் என்ன பண்ண முழுவதுமா தகனித்தவர்களாக இருந்தாங்க. ஆமே. கவனிக்கலாம், அதை தான் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, அதாவது நற்சாட்சி பெற்றவர் என்ன பண்ணு, ஆலயத்துல சேரு, வேலை கொடு, ஊழியம் கொடு, அவங்களை இன்ன வேலைக்கு என்று பயன்படுத்தி என்று சொல்றார். 4வது தேவ பிள்ளைகளை எதை கொண்டு வந்தாங்க, தண்ணீர். தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கான அடையாளம். அப்போ ஒரு பெண்கள் எப்படி இருக்குன்னா சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மாங்காட்டுல ஒரு சபை ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்ப எங்க பாஸ்டர் பால் அண்ணாச்சலையா கூட நாங்க ஒரு 10 வாலிபர்கள் போயிருந்தோம். அங்க ஜானன் ஒரு ஊழியக்காரர் தான் அந்த இடத்துல ஊழியம் செய்யறாரு. 74 பேர் விசுவாசிங்க அந்த சபையில இருந்தாங்க. கவனிங்க, 74 பேர் விசுவாசிங்க அந்த சபையில இருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர் அந்த சாட்சி கொடுத்தாரு, ஒருத்தரை கூட நான், அந்த ஜான் பாஸ்டர் ஒருத்தரை கூட நான் கொண்டு வரல, எல்லாரையும் கொண்டு வந்தது இந்த அம்மா தான். அந்த அம்மா எழுந்து நிற்கிறாங்க, தள்ளாடின்னு 70-72 வயசு இருக்கும், தள்ளாடி எழுந்து நின்னாங்க. இவ்வளவு பேர் ஆதாயம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தாருன்னாங்க. ஒரு சாதாரண வயசான அம்மா அந்த சபைக்கே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நம்மால என்ன ஆசீர்வாதம் நடந்திருக்கு?
ஆமாங்க, பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியங்க. சபைக்கும் சரி, குடும்பத்துக்கும். குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுறதுக்கும், சபை ஆஸ்வதிக்கப்படுறதுக்கும் பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரன் சாட்சி கொடுக்குறாரு, அந்த அம்மாவும் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். நான் என்ன எடுத்துன்னு போறேன், இந்த செல்வங்களை தான் கர்த்தர் வரும்போது எடுத்துன்னு போறேன்னு ஜனங்களை சொல்றாரு. நம்மளால என்ன நடந்திருக்கு, என்ன ஆஸ்வாதமா சபைக்கு இருந்திருக்கு, தியானிங்க, பாருங்க, உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? முழங்கால் படியெல்லாம் முழங்கால் படியெல்லாம். என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஆண்டவரே, அப்பா, ஆசாரிப்பு கூடாரத்துல, தேவ ஆலயத்துல பெண்களுடைய பங்களிப்பு குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஆண்டவரே, எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசியிருக்கிறீர். ஓ கர்த்தர் நீங்க பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இப்போது வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாளைக்கு போகிற ஊழியத்தை பரிசுத்த நீங்க ஆசீர்வதிங்க ஐயா. பரிசுத்த நீங்க ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட கர்த்தர் நீங்க வாங்க ஐயா. எங்களோடு கூட கர்த்தர் நீங்க வாங்க ஆண்டவரே. அறிவிக்கப்படுகிற வார்த்தைகளுக்காய், சாட்சிகளுக்காய் கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்க போய் கால வைக்கிற கிராமங்களை உமக்கென்று சொந்தப்படுத்த என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாளையில ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. தொடர்ந்தும் அது கரை இருக்கட்டும். வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர்